ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெப்சைட்டில் பார்க்கக்கூடிய ஐகான்ஸ் எல்லாம் சர்ச் ஐகான், கான்டாக்டர்ஸ் ஐகான்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் ஐகான் எதில் போடுறதுன்றதை பார்க்கலாம். ஐகான் எதில் யூஸ் பண்ணுவோம்னா இப்போ வெப்சைட் இருக்கும். இதில் ஃபேமஸான வெப்சைட் யாருன்னா ஃபோன்டாசம்ன்ற ஒரு வெப்சைட் இருப்பாங்க. ஃபோன்டாசம்னு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஃபோன்டாசம் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். ஃபோன்டாசம் சிடிஎன் லிங்க்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு சிடிஎன் லிங்க் கிடைக்கும். இது ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட் தான். உங்களுக்கு சிடிஎன் லிங்க்குக்காக, சிடிஎன் லிங்க்னா ஒன்றும் இல்லை, கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. சிடிஎன்னா நெட்வொர்க் மூலயமா ஒரு கண்டென்ட்டை நமக்கு டெலிவரி பண்ணுறது தான், லிங்க் மூலயமா டெலிவரி பண்ணுறது தான் சிடிஎன் லிங்க்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ ஐகான் ஆட் பண்ணணும்னா சிடிஎன் லிங்க்கு கம்பல்சரி. இப்போ நம்ம போய் சிடிஎன் லிங்க் எடுப்போம். இந்த செகண்ட் வெப்சைட்டில் போயிட்டு நான் சிடிஎன் லிங்க் எடுக்கிறேன். ஸோ இதான் இந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு லிங்க் எடுத்துக்கோங்க. இந்த கோடு சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹெட் உள்ள போடணும். இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹெட் உள்ள, நம்ம HTML ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுல ஹெட் உள்ள நீங்கள் டைட்டில் மேலே இல்லை டைட்டில் கீழே கூட போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், டைட்டில் கீழே போட்டுக்கிறேன். டைட்டில் கீழே போட்டு Ctrl+S கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே உங்களுக்கு எனக்கு நான் ஒரு H1 டேக் போட்டுறேன். H1 டேக் ஐகான்ஸ் அப்படின்றத போட்டுடுறேன். ஐகான்ஸ். ஸோ இப்போ நான் போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஐகான்ஸுன்ற பேர் தான் வருது. எந்த ஐக்கானுமே காட்டல. எந்த ஐக்கானுமே எப்படி காட்டும்? நீங்கள் எந்த ஐக்கான் வேணுன்றதே இன்னும் நம்ம செலக்ட் பண்ணல. ஜஸ்ட் ஐகான் வர்றதுக்கான சப்போர்ட்டிவ் லிங்க்கை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ ஐகானுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா ஃபோன்டாசம் இதுதான் உங்களோட அஃபிஷியல் பேஜ். இப்போ நம்ம சிடிஎன் லிங்க் எடுத்தது தேர்ட் பார்ட்டி. நீங்கள் இதிலே கூட போய் எடுத்துக்கலாம். பட் கொஞ்சம் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இமெயில் ஐடி கொடுத்து அதில் சைன் அப் பண்ணி அப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது வேணான்னா இந்த மாதிரி செகண்ட் சைட் போய் தேர்ட் பார்ட்டிலேருந்து லிங்க் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரியல் ஃபோன்டாசம் சைட்டுக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு சர்ச் ஐக்கான் இருக்கும். வாட்ச் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்தீங்கன்னா ஃபோன்டாசம் இதான் அஃபிஷியல் சைட். இதில் இந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த பூத கண்ணாடி ஐக்கான், இந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐகான்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். இங்கே என்னென்ன ஐகான்ஸ், இது எல்லாமே ஃப்ரீ. மோஸ்ட்டாக இதில் ப்ரீமியம் ப்ரோ வெர்ஷனும் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆளுக்கு பதிலாக ஃப்ரீன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஐக்கான் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஃபேஸ்புக் வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் சர்ச் பாரில் போய்ட்டு ஃபேஸ்புக் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் ஐக்கான் வேணும். இதில் எது செலக்ட் பண்ணிக்கலாமோ பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஃபஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாப்பப் வரும். இதில் நீங்கள் போய் ப்ளூ கலர் பாக்ஸில் எங்கே வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா காப்பீட் ஆகிடும். இப்போ நான் எடுத்துகிட்டு போய் என்னோடய HTML பாடி உள்ளே ஆட் பண்ணணும். பாடி உள்ள Ctrl+V Ctrl+S. இப்போ நான் போய் என்னோடய சைட்டில் செக் பண்ணுறேன், ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ ஐகான்ஸ் வந்துருச்சு பாருங்கள். இதுதான் நம்ம ஐகான்ஸ் போடுறதுக்கு. இந்த ஐகானுக்கு இப்போ எப்படி ஸ்டைல் வைக்கலாம், இப்போ நான் எப்படி கிளாஸ் நேம் எழுதலாம்னா நீங்கள் இதிலே கிளாஸ் நேம் எழுதிக்கலாம். இதுலேயே நான் என்ன பண்ணிடுறேன், எஃப் ஐகான் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். எஃப் ஐகான்னு போட்டுட்டு இங்கே லிங்க் டேக் ஏற்கனவே நம்ம லிங்க் டேக் எக்ஸ்டர்னல் லிங்க் டேக் நம்ம போடவே இல்லை. ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டர்னல் லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க் டேக் யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் சைட் ஷீட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ./index.css. இப்போ நான் போயிட்டு யூனிவர்சல் செலக்டர் போட்டுக்கிறேன். பேடிங் 0 pixel, மார்ஜின் 0 pixel, பாக்ஸ் சைஸிங் border பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எஃப் ஐகானுன்ற மாதிரி போடுறேன். அங்கே இருக்க அதே நேமான்னு கரெக்டாக பார்த்துக்கிறேன். எஃப் ஐகான் தான் வச்சுருக்கேன். இப்போ நான் போயிட்டு இதுக்கு நீங்கள் ஐகானுக்கு கலர் அடிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டெக்ஸ்ட்டுக்கு கலர் அடிக்கிற மாதிரி தான். டெக்ஸ்ட்டுக்கு என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டி ஒர்க் அவுட் ஆகுதோ அது எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஐகானுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் கலர்னு கொடுத்துட்டு ப்ளூன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட லோகோவோட கலர் ப்ளூவாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாக்டாக ஃபேஸ்புக் லோகோ மாரியே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்துருச்சு பாருங்கள். சரி, இப்போ அது கொஞ்சம் பெரிய சைஸாக காட்டணுமே. ஸோ டெக்ஸ்ட்டை எப்படி நீங்கள் பெரிய சைஸாக காட்டுவீங்க? யூஸிங் ஃபாண்ட் சைஸ். ஸோ ஃபாண்ட் சைஸுன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு 40 பிக்சல் போடுறேன்.
ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் பெருசாக வரும். இதே மாதிரி தான் உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ. இப்போ நான் இன்னொரு வாட்டி ஃபேஸ்புக் விட்டு நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி பார்க்குறேன். வாட்ஸ்அப்னு போடுறேன். வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப்பில் எனக்கு என்ன தேவையோ, இப்போ ஃபஸ்ட் ஐக்கான் வேணும், அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளூ கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு போய் என்னோடய பாடி டேக்கில் போடுறேன். பாடி டேக்கில் போட்டு இதுக்கு ஃபேஸ்புக்காக நான் டபிள்யூ ஐக்கான்னு வச்சிடுறேன். டபிள்யூ ஐக்கான் அப்படின்னு வச்சுட்டு நான் அந்த வாட்ஸ்அப் எப்படி வந்திருக்குன்றதை பார்த்துக்கிறேன். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இது எல்லாமே இன்லைன் எலிமெண்ட். ஸோ பக்கத்தில் தான் வரும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டாட் வச்சு டபிள்யூன்னு போட்டு ஐக்கான்னு போடுறேன். இப்போ இதுக்கான கலர் க்ரீன் வரும். நமக்கு க்ரீனில் தான் நமக்கு வாட்ஸ்அப் இருக்கும். ஸோ இதோட ஃபோன் சைஸும் நான் அதை விட பெருசாக கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம வெப்சைட்டில் நம்ம ஐகான்ஸ் ஆட் பண்ணோன்னா ஃபோன்டாசம் சிடிஎன் லிங்கை ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வேண்டிய ஐகான்ஸ் எல்லாம் அந்த ஃபோன்டாசம் வெப்சைட்டில் போய்ட்டு செலக்ட் பண்ணி ஒன்றா எடுத்துகிட்டு வந்து இந்த பாடி டேக்கில் போட்டு அதுக்கு ஸ்டைல் வேணும்னா நம்ம சிஎஸ்எஸில் ஃபாண்ட்டுக்கு என்னென்ன ஸ்டைல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அது எல்லாமே இந்த ஐகானுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த கிளாஸ் நேம் வச்சும் பண்ணலாம், நீங்கள் ஐடியும் வச்சு பண்ணலாம், எதை வேணால் வச்சு பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.